ஸ்வர்ணலதாவிற்கு கண்ணீரஞ்சலி தொடர்கிறது. அத்திக்கோடு ஸ்வர்ணலதாவை நம் திரையுலகிற்கு கொடுத்தோம். தன்னுடைய இசை ஞானத்தை மிகச்சிறிய வயதிலேயே உலகிற்கு உணர்த்த ஆரம்பித்தவர் ஸ்வர்ணலதா. எல்லாரும் வியந்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த சின்ன வயசுலேயே அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு. அந்த டேலண்ட்டை பார்த்து நாங்கள் அவர் எப்படியாவது எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் இவர் ஏன் சினிமாவில் பாட வைக்கக்கூடாது, இவ்வளோ நல்லா பாடுறாங்களேன்னு சொல்லி. அதனால் நாங்கள் சினிமா பின்னணி பாடகி ஆக்கணும்னு சொல்லி வந்துட்டோம். தன் இசை உலக வாழ்க்கையை 1989 ஆரம்பித்தார். தன் இசை பயணத்தில் மறக்க முடியாத சுவடுகளை விட்டுச் சென்ற ஸ்வர்ணலதாவிற்கு முதல் வாய்ப்பை கொடுத்தவர் MS விஸ்வநாதன். நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும் இப்படின்னு நாங்கள் நினைக்கல. MSV சாரை அவர் வீட்டில் பார்த்தோம். அவர் ஒரு பாட்டு பாட சொன்னார். இவர் பால் போலவே சுஷீலம்மா பாடின பாட்டு உயர்ந்த மனிதன் படத்தில் வரும் அந்த பாட்டை அவர் முன்னால் பாடிட்டாங்க. அவருக்கு ரொம்ப பிடித்து போச்சு. சரி, அவருக்கு கொடுத்த ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு எல்லாருக்கும், நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாரதியார் பாடு, ஜெயசுதாஸ் சாரோட பாடின பாடு, பெரிய மியூசிக் டைரக்டர் மெல்லிசை மன்னர் அவர் இசையில் பாடுறது, இதில் ஒரு பாக்கியம் மாதிரி. அந்த பாக்கியம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தான். அதெல்லாம் மறக்க முடியாத சந்தோஷம். 7 ஸ்வரங்களையும் 7 மொழிகளில் எல்லா மக்களும் ரசிக்கும்படி தன் இனிமையான குரலால் அனைவரையும் கவர்ந்தார். ஸ்வர்ணலதாவுக்கு her identity, ஸ்வர்ணலதாவுக்கு her voice was so different. அவங்களுக்குன்னு சாங்ஸ் ஸ்வர்ணலதா மட்டும்தான் பாட முடியும். I don't think anybody else can do that. அதாவது அவ்வளோ we had fantastic singers. அவங்க ஆரம்பிக்கும் போது we had fantastic singers அந்த டைமில். ஆனால் இவங்க வாய்ஸ் ரொம்ப டிஸ்டிங்க்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட ஃபீல் ஒரு வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல். தட் இஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே தனது திறமையை நிரூபித்த ஸ்வர்ணலதாவிற்கு திரை இசையில் அடுத்த கதவை திறந்து விட்டவர் இளையராஜா. ராஜா சார்கிட்ட ஃபஸ்ட்டு பாடின பாட்டு குரு சிஷ்யன் என்ற படத்தில் உத்தம புத்திரி நானேன்னு. அது ஹிந்தியில் ஆஷா போஸ்லே பாடிருக்காங்க. அது தமிழில் இவங்க தான் பாடிடுறாங்க. அது நல்ல பாட்டு, நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அதான பிறகு க்ஷத்ரியன், அந்த டர்னிங் பாயிண்ட்னு சொன்னால் க்ஷத்ரியன் வரும், மாலையில் யாரோ மனதோடு பேச, அந்த பாட்டு தான் அவங்களுக்கு டர்னிங். மோகம் வந்ததும்
பாடின அத்தனை பாட்டு ஹிட்டு. ராஜா சார் போவமா ஊர்வலம், ஆட்டமா, அப்புறம் வந்து குயில் பாட்டு, ராக்கம்மா கையத்தட்டு, அப்புறம் என்னுள்ளே, நீ எங்கே, எல்லா பாட்டும் அவங்க வீட்டு நிறைய பாட்டு பாடுறாங்க. அத்தனை பாட்டு ரொம்ப ஹிட், சூப்பர் ஹிட் பாட்டுங்க. நாட்களை தன் இசையால் அழைத்துச் சென்ற இவருக்கு அடுத்த வாய்ப்பை கொடுத்தவர் ஏ.ஆர். ரஹ்மான். இசையும் இவரின் குரலுக்கு விருது கொடுக்க போராளி பொன்னுத்தாயி தன் இசை வாழ்க்கையில் தேசிய விருது கொடுத்தது. இசையும் இவருடன் கைகோர்த்து நடைபழகின. போராளி பொன்னுத்தாயி, ஐயோ அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. எவ்வளோ அது கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்றது, யூ ரியலி கிரை when you hear that song. அந்த பாட்டை பற்றி சொன்னால், நான் அந்த பாட்டை பாடி முடித்த உடனே நான் என்ன அறியாமலே நான் அழுதுட்டேன். அப்புறம் பாடி முடித்தவுடன் ரஹ்மான் சார் ரொம்ப பாராட்டினார், வைரமுத்து சார் ரொம்ப பாராட்டினார், டைரக்டர் பாரதராஜா சார் ரொம்ப பாராட்டினார். எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடித்தமான பாடல். போராளி பொண்ணு தாய் போல போலவென்று கண்ணீர் விட்டு கண்ணீரஞ்சோரும் தந்த மண்ணை விட்டு. மறக்க முடியாத விஷயம் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா நேஷ்னல் அவார்டு வாங்க 1994க்கான நேஷ்னல் அவார்டு வந்து எனக்கு வந்து காதலனுக்கு கிடச்சிது. அவங்களுக்கு வந்து கருத்தம்மா போராளி பொன்னுத்தாயி அந்த பாடல் கிடச்சிது. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போய் அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கினோம் அந்த வருஷம். பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளி பொண்ணு தாய் போல போலவென்று கண்ணீர் விட்டு கண்ணீரஞ்சோரும் தந்த மண்ணை விட்டு பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளி பொட்ட புள்ள ஊற விட்டு. அவங்களுக்கு கருத்தம்மா படத்தில் நேஷ்னல் அவார்டு முதல்ல தினத்தந்தி ஆஃபீஸ்லேருந்து தான் அவர் ஃபோன் மூலமாக சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும், அவங்களுக்கு இல்லை நம்மளுக்கு எல்லாம், நம்ம குடும்பத்து எல்லாருக்குமே சந்தோஷம். அப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த நேஷ்னல் அவார்டு வரும்னு நாங்கள் நினைக்கல, அது வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி புகழின் உச்சிக்கு சிறகடித்து பறந்து கொண்டிருந்த ஸ்வர்ணலதா என்ற இசைக்குயில் திடீரென்று மறைந்து போனதற்கான உண்மை பின்னணி என்ன? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஸ்வர்ணலதாவின் கண்ணீர்